சித்தி பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். சித்தி பெற்றவர்கள்னா அறிவு பெற்றவர்கள், அதாவது முழுமையான ஞானத்தை பெற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். இவர்கள் கற்றுக் கொடுத்ததான் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிட முறைகள், மந்திரங்கள், இது எல்லாமே நம்ம யார்கிட்ட இருந்து கற்றுக்கிறோம்? இந்த சித்தர்கள்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிறோம். அப்படி நம்ம இந்த சித்தர் பாடல்களில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு அகஸ்தியர் ஞானம். இந்த அகஸ்தியர் என்பவர் யார் அப்படின்னு பார்த்தா 11 சித்தர்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த 11 சித்தர்கள்ல ஒருவர் தான் இந்த அகஸ்திய முனிவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஞானம். இந்த ஞானம் ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவோம்? விஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் என்னன்னு சொல்றாங்க தமிழ்ல ஞானம். இந்த ஞானம் எப்போது நம் வசமாகும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு நமக்கு. இந்த 8 வரிகள்ல இந்த ஞானத்தை நம்ம எப்போது பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுக்கறது தான் இந்த 8 வரிகளும். இந்த 8 வரிகள்ல ஒரு ஞானத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா கட்டாயம் முடியும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதுல சொல்லப்படக்கூடிய அந்த செய்திகளை கேட்டுட்டு நம்ம அதன் வழி என்ன பண்ணணும்? நடந்தால் இந்த ஞானமாகிய முக்தியை நாம் பெற முடியும் அப்படிங்கிறது தான் அகஸ்திய முனிவர் இந்த பாடல்ல சொல்ல வர்றார். சரி, அப்பாடலுக்கு போகலாமா? முதல் வரி, ஒருவர் என்றே தெய்வத்தை வணங்க வேண்டும். ஒருவன் என்றே என்ன பண்ணணும்? தெய்வத்தை வணங்க வேண்டும். நம்ம தான் என்ன பண்றோம்? மூளைக்கு ஒரு சாமியை வச்சுட்டு உட்காந்து கல்லில் சொல்லி ஏமாத்தணும், செங்கல்ல சொல்லி ஏமாத்தணும், பிளேஸ் அதாவது இந்த இடம், ஒரு இடத்தை காமிச்சு இங்கே தெய்வம் இருக்குன்னு சொல்லி ஏமாத்தணும், சிலை எங்கே எடுத்தாலும் சிலை வழிபாடு, இங்கே சாமி இருக்கு, அங்கே சாமி இருக்கு, இங்கே முருகன் இருக்காரு, இங்கே சிவபெருமான் இருக்காரு, அங்கே வள்ளி இருக்கு, பார்வதி இருக்கு, தெய்வானை இருக்கு, இப்படி என்னன்னு சொல்றோம்? எல்லா விதமான சிலை வழிபாட்டிலையும் தெய்வங்களை பற்றி நம்ம பேசுறோம், அப்படிதானே? அப்படி இல்லாமல் நம் மனமாகிய தெய்வத்திற்கு நம்ம தெய்வம் நினைத்து வழிபட்டாலே போதுமானது அப்படிங்கிறது தான். மனமே கோவில் மனிதனே தேவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது சும்மா சொல்லலை. எதனால சொல்லியிருக்காங்க? மனசுக்கு உண்மையா இருந்தா நாம் தெய்வத்தை காண முடியும். அதனாலதான் ஒருவன் என்று தெய்வத்தை வணங்க வேண்டும். அந்த மனசாட்சிக்கு பயம் இருந்தாலே போதும், நம் வாழ்க்கையில சரியான வழியில் நடப்போம் அப்படிங்கிறத அகஸ்திய முனிவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காரு. அடுத்த வரி பாருங்க, உத்தமமாய் பூமிகளில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். உத்தமம்னா என்ன? இந்த பூமியில நல்லவர்களாக வாழ வேண்டும். இந்த நல்லவர்களாக நாம் எப்போ வாழ முடியும்? உத்தமமாய்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிந்து வாழ்ந்தாலே நல்லபடியாக நாம் வாழ்க்கையை நகர்த்தி செல்ல முடியும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்றாங்க. உத்தமமாய் பூமிகளில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். நமக்கு பணக்காசு இருக்குங்கிறதுக்காக தேவையில்லாத அனாவசியமான விஷயங்களில் ஈடுபடவும் கூடாது. ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணக்கூடாது? தகாத செயல்களில், அதாவது திருட்டுத்தனமான முறைகளில் ஈடுபடவும் கூடாது அப்படிங்கிறது தான் இந்த 2வது வகையில நமக்கு சொல்லிக்கிறார். அடுத்து பாருங்க, 3வது, பருவம் அறிந்து பயிர் செய்ய வேண்டும். பருவம் அறிந்து பயிர் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பருவம் அறிந்து பயிர் செய்தல் என்ன? ஒரு பழமொழி இருக்கு, காத்தடிக்கும் போது மாவு விற்க போனேன், மழை பெய்யும் போது உப்பு விற்க போனேன் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எதற்காக சொல்றாங்க? எந்த நேரத்தில் எந்த காலத்தில் எதை செய்தால் அதில் நமக்கு வெற்றி கிட்டும் அப்படிங்கிறத முறையறிந்து செய்ய வேண்டும். அதுதான் பருவம் அறிந்து பயிர் செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. நம்ம காலம் விட்டு இப்போ வெயில் காலம், நம்ம இப்போ என்ன காலத்தில் இருக்கோம்? கோடை காலத்தில் இருக்கோம். இந்த கோடை காலத்தில் வெப்பம் எப்படி இருக்கும்? மிகுதியாக இருக்கும். இந்த வெப்ப காலத்தில் நம்ம எந்த பயிர் நடவு செய்தாலும் நமக்கு என்ன கிடைக்காது? விளைச்சல் கிடைக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் அதிகமாக இருக்கும்போது நீர் நமக்கு அதிகமாக தேவைப்படும். அப்போ அந்த நீர் அதிகமாக நிலங்களுக்கு பாய்ச்ச வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்போ அந்த நிலங்களுக்கு தேவையான போதுமான நீராக நமக்கு கிடைக்காதனால பயிர் செய்வதற்கு ஏற்ற காலம் இதுவல்ல. அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் என்ன சொல்றாரு? பருவம் அறிந்து பயிர் செய்ய வேண்டும். அதே போலதான் மனிதனுக்கும், அது தாவரங்களுக்கும் பொருந்தும், மனிதர்களுக்கும் பொருந்தும். அதுக்கடுத்து பாருங்க, பாலிலே மனதை விடான் பரம ஞானி அப்படின்னு சொல்றாங்க. பாலிலே மனதை விடான்னு என்ன அர்த்தம்? கெட்ட எண்ணங்களிலும் கெட்ட செயல்களிலும் மனதை செலுத்தாமல் நல்ல ஒழுக்கங்களோடு ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. பாலிலே மனதை விடான், இந்த இடத்துல சொல்லிட்டாங்க பரம ஞானி. இந்த ஞானம் நமக்கு வாய்க்கப்பட வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்? கெட்ட எண்ணங்களுக்கு மனதை செலுத்தக்கூடாது. இதுதான் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இன்று தேவையான ஒன்று. நம்ம என்ன பண்றோம்?
சோசியல் மீடியா இருக்குது, நிறைய நவீன கருவிகள் வந்துருச்சு. இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நல்ல விஷயங்களுக்கு அதை பயன்படுத்த வேண்டுமே ஒழிய கெட்ட விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தி நம்மளுடைய மனதை செலுத்தி துன்பப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் என்ன பண்ணுறாங்க இந்த வரிகளில் நமக்கு சொல்லித்தராங்க. அதுக்கடுத்து திரிவார்கள் திருடரப்பா கோடா கோடி பேர் அப்படிங்கிறாங்க. திருடர்கள் இந்த பூமியில எல்லாரும் ஏமாறதான் செய்வாங்க. ஏமாறாம இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணும், நமக்கு நன்மை எது தீமை எதுன்னு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம ஏமாத்துறாங்க, இவங்க நம்ம கிட்ட கரெக்டா இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்போ திருடர்கள் பூமிகளில் இருந்தாலும் அவர்களிடம் இருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கான வழிவகைகளை யார் பின்பற்றணும், நம்ம தான் வச்சுக்கணும். நம்ம தான் அப்போ நம்ம என்ன பண்ணணும், அறிவார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த வரி நமக்கு சொல்லித்தராது. தேசத்தில் கள்ளரப்பா கோடா கோடி பேர் அப்படிங்கிறாங்க. ஆமா, கள்ளத்தனமானவர்கள் இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்க. அரசியல் எடுத்துக்கலாம், கோயில் சாமி பேரை சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய மக்கள் நம்மளை ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி அவங்க கிட்டலாம் இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிட்டோம்னா தான் நம்ம ஞானியாக முடியும் அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து பாருங்க, வருவார்கள் அநேகம் கோடி பேர் என்னன்னு சொல்லிட்டு வார்த்தையினால் பசகுவார் திருடர் தானே அப்படிங்கிறாங்க. அதாவது வருவார்கள் அநேகம் கோடி பேர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் சாமிக்கு கூழ் ஊத்துறேன்னு என்ன பண்ணுவாங்க, பக்தர்கள் உண்மையான பக்தர்கள் தெய்வ பக்தியோட ஆத்மார்த்தமா இறைவனை வழிபடும் முறைங்கிறது வேற. ஆனா அந்த தெய்வத்தின் பேரை சொல்லிட்டு ஏமாத்துறவன் கோடான கோடி பேர் இந்த சமூகத்துல இருக்கத்தான் செய்யலாம் அப்படிங்கிறதான் நமக்கு என்ன சொல்லி தருது, இந்த அகஸ்தியர் ஞானம் சொல்லி தருது. அதுக்கடுத்து பாருங்க, வார்த்தையினால் பசுக்குவார் திருடர் தானே. இந்த வேலை செஞ்சு பிழைக்கிறவனும் இன்னைக்கு சமூகத்துல நிறைய பேர் இருக்கான். வார்த்தையாலேயே சகஜமா பேசிட்டு என்ன பண்ணிடுவான், ஏமாத்திட்டு பொண்ணு பொருள் எல்லாத்தையும் நம்ம திரைப்படங்கள்ல பார்க்குறோம். நிறைய காட்சிகள் இந்த ஒரு வரிகளுக்கு எடுத்துக்காட்டு இருக்கு. அந்த மாதிரி ஏமாற்றுபவர்கள் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்வாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணணும், தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அறிவுடையவர்களாக சிந்தனை திறன் உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த பாடம் நமக்கு வழி இருந்தது. நன்றி.